அன்பார்ந்த சோதரி, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் இந்த 11ஆம் திகதி ஜனவரி மாதம் 2026 வருடத்தில் உங்களை சந்திப்பதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் யாவருக்கும் புத்தாண்டின் ஆசீர்வாதங்கள், மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடுவதாக. அன்பானவர்களே, உங்களது ஜெபத்தவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் உங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அன்பானவர்களே, சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. உங்கள் நண்பருடனும் இக்காணிகளை பகிர்ந்து கொண்டு தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்கள் நம்பிக்கை உண்மையில் இருக்கின்றது. எங்கள் நம்பிக்கையை நீர் ஆசீர்வதித்து செழிக்க செய்வதற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும். கடந்த நாட்களில் கண்ணை இமை காப்பதைப் போல கர்த்தாவே, கண்மணியாய் எங்களை பாதுகாத்த தெய்வமே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும் கர்த்தாவே. வைத்திய சிகிச்சைகளையும் வைத்திய உதவிகளையும் எடுக்கும் பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். தேவையின் மத்தியில் இருக்கும் பிள்ளைகளை, குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகளில் சிக்கி தவிக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். சர வியாதிகள் எல்லாவற்றையும் குணமாக்கி எங்கள் நம்பிக்கை ஆசீர்வாதமாக பெருக கிருபை தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, வேத பாடமாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான பாடல் இருக்கின்றது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த பாடல் எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவ வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள் என்பதை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, உங்கள் நம்பிக்கை ஆசீர்வாதமாகவும் செழிப்பாகவும் மாறும் செயல்படும் என்பது இப்ரேய பதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த வாக்குத்தத்தம் எம்பெருமான் இயேசு உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, உங்கள் நம்பிக்கை என்று அங்கலாய்ப்பின் மத்தியில் இருக்கின்றீர்கள், வியாதியின் மத்தியில் இருக்கின்றீர்கள், துன்பத்தின் மத்தியில் இருக்கின்றீர்கள், எதிர்பார்த்து களைத்து போய் இருக்கின்றீர்கள். உங்கள் நம்பிக்கை ஆசீர்வாதமாக இருக்கும். திருமண காரியங்கள், உங்கள் பிள்ளைகளின் திருமண காரியங்கள் மற்றும் உங்கள் சரியான வேலை வாய்ப்பு, இன்னும் அநேகவற்றை எதிர்பார்த்து, நீதி நியாயங்களை எதிர்பார்த்து நீங்கள் ஆண்டவருடன் காத்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் தேவைகளை சந்திக்கும் தேவனாக இருக்கின்றார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருகின்றார். எங்கள் நம்பிக்கை பரலோக ராஜ்யத்துக்குரிய நம்பிக்கை, அழிந்து போகும் இந்த உலகத்துக்குரிய நம்பிக்கை அல்ல. அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்தில் தேவன் உங்களை 2 மடங்காய் ஆசீர்வதித்து பெருக பண்ண வாஞ்சையாய் இருக்கின்றார். உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு, சமாதானம், பரிபூர்ண சுகம், பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற சித்தமுள்ளவராயிருக்கின்றார். இங்கு அழகாக கூறப்படுகின்றது, இஷ்டவேலோ என்று கூறும் பொழுது நானும் நீங்களும் சேர்ந்ததான் இஷ்டவேலின் ராஜ்யமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இஷ்டவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கிளங்காமலும் இருப்பீர்கள். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவர் தெளிவாக கூறும் வார்த்தையாக இருக்கின்றது. இஷ்டவேல், நீங்களும் நானும் என்றென்றைக்கும் கிளங்காமலும் வெட்கப்படாமலும் ஆண்டவரால் ரட்சிக்கப்படுவோம். இன்று கலக்கத்தின் மத்தியில் இருக்கின்றீர்களா? துன்பத்தின் மத்தியில் இருக்கின்றீர்களா? அன்பானவர்களே, கலக்கம் வேண்டாம். உங்களை மகிழ்ச்சியின் கடலில் ஆண்டவர் ஆழ்த்த விரும்புகின்றார். மற்றவர்களால் எள்ளி நகையாடப்பட்டிருக்கின்றீர்களா? ஆண்டவர் உங்களை உயர்த்துகின்றார்.
உங்கள் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு வீண் போகாது. நல்ல நம்பிக்கையை ஆண்டவரில் வையுங்கள். நல்லவற்றை பேசுங்கள், நல்லவற்றை எதிர்பாருங்கள். ஆண்டவருக்குள் பலப்படும். புதிய வருடம் உங்களுக்கு பரிபூர்ண சம்பூர்ண ஆசீர்வாதம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்.